இளம் வயது மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதயத்தை சீராக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி மிக முக்கியம். இது தவிர சரியான உணவு முறை, புகைப்பிடித்தலை தவிர்த்தல் போன்ற பழக்கங்கள் மாரடைப்பை தடுக்கும். இதுகுறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கோவை ராம் நகரில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணகுமார், ரோட்டரி சங்க நிர்வாகி சுந்தர வடிவேல் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நடை மற்றும் ஓட்டம் என்ற வகையில் அமைந்த இந்த போட்டியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற இளம் வயது மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வு ஹார்க்கத்தான் நிகழ்ச்சியை கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் ரோட்டரி கவர்னர் சுந்தரவடிவேலு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து வாக் ஜாக் ரன் முறையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இன்னைக்கு இந்த உலக இருதய தினத்தை முன்னிட்டு நம்ம ரோட்டரி கிளப் டிஸ்ட்ரிக்ட் 3201 மற்றும் 18 கிளப் ரோட்டரி கிளப் இணைந்து இப்படி ஒரு மினி மேரத்தான் பல்ஸ் ஹார்ட்டத்தான் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப யங் ஏஜில் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த யங் ஏஜுக்கு வர்றதுக்கு காரணம் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாதனால நிறைய நோய்கள் வருது. ஸோ இந்த யங் ஹார்ட் அட்டாக்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான அங்கம். ஸோ இன்றைக்கி இந்த பல்ஸ் ஹார்ட்டத்தானில் நம்ம ஹார்ட் ரேட் படிப்படியாக ஏற்றி படிப்படியாக குறைக்கிற மாதிரி கான்செப்டில் வச்சுருக்கு. ஸோ 1st கிலோமீட்டர் வாக்கு, 2nd கிலோமீட்டர் ஜாகு, அதுக்கப்புறம் ரன் 3rd கிலோமீட்டர், 4th கிலோமீட்டர் திருப்பி ஜாகு, அதுக்கப்புறம் வாக். ஸோ இந்த ஃபேஸில் உங்கள் ஹார்ட் ரேட் மெதுவாக ஏறும் அண்ட் ரன் அப்போ பீக்குக்கு போகும், திருப்பியும் மெதுவாக குறையும். ஸோ இதனால் உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ தூரம் உங்களால் கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களால் அசஸ் பண்ண முடியும். 30 முதல் 40 வயதினருக்கு ஏற்படும் மாரடைப்பு பாதிப்புகள் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நடந்த பல்ஸ் ஹார்ட் எனும் வாக்கத்தான் மற்றும் மாரத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். சர்வதேச இருதய தினத்தை அனுசரிக்கும் வகையில கோவையில் இருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்கள் இணைந்து ஹார்ட்டத்தான் பல்ஸ் ஹார்ட்டத்தான் எனக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடைபெற்றது. இந்த பல்ஸ் ஹார்ட்டத்தான் என்ற நிகழ்ச்சி வாக்கத்தான் மற்றும் மாரத்தான் மற்றும் ரன் என்ற அடிப்படையில கோவை ராம்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய விவேகானந்தா சாலையில் துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்றிருந்த நிலையில இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் அதிக அளவில் பங்கேற்றிருந்தார்கள். இதற்கு காரணம் 30 முதல் 40 வயதினருக்கு தான் இந்த சூழல்ல அதிக அளவிலான இருதய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவர்களுக்கு இருதய அடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்புகளும் அதிகரிக்கிறது என்ற அடிப்படையில அந்த வயதினருக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இந்த மராத்தான் மற்றும் வாக்கத்தான் நிகழ்ச்சியான நடைபெற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இந்த நிகழ்ச்சியான நடைபெற்ற நிலையில முதலில் ரன், வாக், ஜாக் என்ற அடிப்படையில நடை, ஓட்டம் மற்றும் சிறு ஓட்டம் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விவேகானந்தா சாலையில துவங்கிய இந்த நிகழ்ச்சியானது கிராஸ்கட் சாலை, நஞ்சப்பா சாலை வழியாக சென்று மத்திய சிறைச்சாலை சாலை மற்றும் நேரு உள் விளையாட்டரங்கம் பகுதியில் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில ஓட்டம் நடை என்று இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஆகியோர் நடனமாடி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்ச்சி பலரையும் கவர்ந்தது என்று சொல்லலாம். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவையில் இளம் வயதினருக்கு ஏற்படும் மாரடைப்பு குறித்த பல்ஸ் ஹார்ட்டத்தான் என்ற விழிப்புணர்வு போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உலகம் முழுவதும் இன்றைய காலகட்டத்தில் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரித்து வரும் நிலையில் குறிப்பாக இளைஞர்கள் இருதய பிரச்சனையால் இளம் வயதிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து வருகின்றனர். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை ராம் நகரில் ரோட்டரி சங்கங்கள் நடத்திய பல்ஸ் ஹார்ட்டத்தான் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணகுமார் மற்றும் ரோட்டரி சங்க கவர்னர் சுந்தர வடிவேலு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 3 நடைப்பயணத்துடன் கூடிய 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
நான் டாக்டர் சுப்புராஜா தியாகராஜன், கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், எஸ்பிடி ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு இந்த உலக இருதய தினத்தை முன்னிட்டு நம்ம ரோட்டரி கிளப் டிஸ்ட்ரிக்ட் 3201 மற்றும் 18 கிளப் ரோட்டரி கிளப் இணைந்து இப்படி ஒரு மினி மேரத்தான் பல்ஸ் ஹார்டத்தான் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப யங் ஏஜ்ல ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த யங் ஏஜ்க்கு வர்றதுக்கு காரணம் லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாதனால நிறைய நோய்கள் வருது. ஸோ இந்த யங் ஹார்ட் அட்டாக்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான அங்கம். ஸோ இன்னைக்கு இந்த பல்ஸ் ஹார்டத்தான்ல பல்ஸ் நம்ம ஹார்ட் ரேட் வந்து படிப்படியா ஏற்றி படிப்படியா குறைக்கிற மாதிரி கான்செப்ட்ல வச்சிருக்கு. ஸோ 1st கிலோமீட்டர் வாக்கு, 2nd கிலோமீட்டர் ஜாக், அதுக்கப்புறம் ரன் 3rd கிலோமீட்டர், 4th கிலோமீட்டர் திருப்பி ஜாக், அதுக்கப்புறம் வாக். ஸோ இந்த ஃபேஸ்ல உங்க ஹார்ட் ரேட் மெதுவா ஏறும் அண்ட் ரன் அப்ப பீக்குக்கு போகும், திருப்பியும் மெதுவா குறையும். ஸோ இதனால உங்க ஹார்ட் ரேட் எவ்வளவு தூரம் உங்களால கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களால அசஸ் பண்ண முடியும். இவ்வளவு நாள் நீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங். இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம ஹார்ட்டை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பல்ஸ் ஹார்டத்தான் இது பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமா இந்த ஏஜ் 20ல இருந்து 40 இயர்ஸ்க்குள்ள ரொம்ப அதிகமான ஹார்ட் அட்டாக், ஆல்மோஸ்ட் ஒருத்தர் 5 பேர்ல ஒருத்தர் வந்து டெத் ஆகிறவங்கல 40 வயசுக்குள்ள இருக்காங்க இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதனால இந்தியாவில் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், நம்ம ஒபேசிட்டி, நம்மளோட ஸ்மோக்கிங், நம்மளோட ஆல்கஹால் அண்ட் அதர் ட்ரக்ஸ் இப்போ நிறைய யங்ஸ்டர் மத்தியில் பரவிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த பல்ஸ் ஹார்டத்தான் வச்சிருக்கோம்.